ஏய் ஸ்ரீ 650 ரூபா எப்ப தருவ? காலையிலே பேஜார் பண்ணாதப்பா, அடுத்த வாரம் தரேன் போப்பா. அடுத்த வாரம் தள்ளி வச்சுக்க. பிச்சு பிடியும் பிச்சு கட்டிங் தரேங்க. ஒரு மாசமா என் ஷர்ட்டை தேய்ச்சிக்கு நிக்கிறேன். 5 நிமிஷத்துல தரேன்பா. நீ எப்ப தருவ? துட்டு வந்த உடனே கொடுத்துறேன். அதான் எப்ப தருவ? இப்பதான் லைட்டா சுத்தி ஏத்திக்கு நிக்கிறேன். டியூட்டி மேல போய் கை மேல கடிச்ச உடனே கொடுத்துறேன்ப்பா. அதான்ப்பா எப்ப தரீங்க? என்ன அது திரும்ப திரும்ப தேஞ்ச ரெக்கார்டு கணக்கால அத்தையே சொல்லிக்கு நிக்கிறேன். ஓ மூஞ்சிலேயே கைய வைக்க கட்டிங்க. ஆஹா, காலையிலே கலவரத்தை விட்டு வந்துட்டாயலா. இவங்கள போய் விலைக்கு விடலாம்னா இவங்கள்ட்ட 1500 ரூபா வாங்கியிருக்கோம். மதுரை உன் சேண்டுகிற புல்டப்ப இப்படி மெயின்டைன் பண்றா. அவங்க அவளை பிரச்சனை பண்ணி இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்கா. போட்டா போய் உன் புருஷனை விலைக்கு கூட்டுவா. இவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டானுங்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. காலையில அவுத்துற வேண்டியதுதான். நீ அவையில கரெக்ட் பண்ணு, நான் உன் கல்லாவை கரெக்ட் பண்ணிட்டு போறேன். என்ன ஒன்னத்தையுமே காணா. காசை கல்லாவல விடுவாருன்னா பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த சொல்லி சொக்க ஒரு பிகில் கொடுத்தானா ராயபுரம் என்ன ஆளுங்க அத்தனை பேரும் என்ன என்ன நடந்துக்கிச்சு தெரியுமா உனக்கு? ஏய் என்னன்ற நீ ஒரு வீரனா பாத்து என்ன கொடுத்த காசை பாலை வெள்ளையாக்குறதுக்கு என்னத்த கலக்குறீங்க? பிளிச்சி போட்டு கலக்க. அதான் வெள்ளையா இருக்கு. 3 நாளா பேட்டி ஆச்சோம். வாங்க வாங்க உட்காருங்க. கை ஓடல கால் ஓடல. என்ன சாப்பிட்டியா? காபி சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க வடை இப்பதான் போட்டேன். சூடா இருக்கு. சாப்பிட்டீங்களா? ஓகே தேங்க்ஸ். இந்த டீ கிளாஸஸ் எல்லாம் ஹாட் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணனும் தெரியுமா? அவன் போட டீயே வெந்நீர் மாதிரி தான். அது உனக்கு தெரியுமா? அந்த எட்டிக்கிட்டு மீச்சம்னா எட்டியா பொறுத்து விடுவாமா. யா பியூட்டிஃபுல் யங் லேடி இன் 16 years old வந்து வேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள சனிய மாதிரி குண்டு வந்துருக்கே. இந்த வடையை எந்த எண்ணெயில பண்ணீங்க? நல்ல எண்ணெயெல்லாம் போட்டேன். அந்த எண்ணெயை தேய்ச்சிருக்கேன். வந்து பாரு சத்திரம் வச்சு வணக்கம். இல்லங்க, டீ கடைனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு. டேய் டீ மாஸ்டர் பணம் எடுக்க. இவங்க கொடுக்க ரூபாய்க்கு இந்த டீ அதிகம். கம் லெட்ஸ் கோ. பிள்ளை பிறந்தா இப்படி பிறக்கணும்டா. ஆமாண்ணா அழகா இருக்கா பாரு. பிரமாதம். இது ஒண்ணு போல இருக்கா. என்னம்மா இவங்கள்ட்ட மாட்டினோம்னா இருக்கிற அருணாக்குடியா அறுத்துருவாங்கல்ல. கையில வேற காசு இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் மாட்டிடக்கூடாது. ஆஹா, நல்லா லாக் பண்ணிட்டாங்களே. எப்ப தருவ? வரும்போது தாரேன். எப்ப வரும்? வரும்போது வரும். கண்ணுல வட்டியோட சேர்த்து எவ்வளவுன்னு சொல்லுப்பா. வட்டியோட 5500 ரூபாய். 1500 வாங்க கட்டி சாப்பிடலாம். 1500 ரூபா வாங்கினதுக்கு 5500 ரூபா வட்டியா? நல்லா இருக்குடா. வட்டி குட்டி போடுங்களா? ஆட்டுக்குட்டின்னு குட்டி போடும், புழுக்க போடும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதை பத்தி எனக்கு தெரியாது. 5000 ரூபாய் பணம் வேணும். எப்ப தருவ? செகண்ட் ஹீரோ ஆகுற பொறுமையில பேசாம அடக்கிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் அடிச்சேன்னு வச்சுக்க, சும்மா அனல் மாதிரி விழுவும்டா அடி. என்னடா விட்டேன்னு வச்சுக்க, பொழுக்குன்னு விட்டேன்னு வச்சுக்க. அதுக்கேண்டா பழுக்குன்னு வாய துறக்குற? உன் அடுப்பு வாய மூடுறா. காசை குடுறா காசை. கட்டிங்க உன் குடனை மூடு. ஃபர்ஸ்ட் அண்ணனை ரிலீஸ் பண்ணுங்கடா. ஒரு போனை பண்ணி காசை கொண்டு வர சொல்றேன். என்ன ரிலீஸ் பண்ண சொல்றான்? ரிலீஸ் பண்றா. நான் சொல்றேன்ல ரிலீஸ் பண்ணு. போனை யாருக்கு வேணா பண்ணிக்க. சரி, ஆனா பணம் வரணும். போ. அப்படியே போனா. ஹலோ யாரு? ஏட்டு போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இங்க சுள்ளிக்குப்பம் பக்கத்துல லெஃப்ட் பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட் சைடு வாட்டர் டேங்க். சொல்லு. 3 அப்பாவியில போட்டு ஒரு மதம் முடிச்சவன் அடியோ அடியோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா சார், வேகமா வந்துருங்க சார், இல்லைன்னா அவங்க உயிர் காலி ஆகி போகும். அங்கே போறோம். ஓகே சார், ஓகே சார். நம்மளெல்லாம் கண்டா அல்லு கலர்னா. லாக் பண்ணுங்கடா. பேசிட்டியா? பேசியாச்சு பேசியாச்சு. தந்துருவீங்களா? தந்துருவேன். எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. எல்லாமே வருதா? வந்துகிட்டே இருக்கு. இப்ப வாங்கிக்கிறீங்கடா. டேய் நீ அவன் கேட்ட மதுரைக்காரன் சும்மாவா? டேய் வாங்கிக்கிறா. இந்தாடா ஏண்டா அவன் சொன்ன இடத்தை சீக்கிரம் வாங்க. பட்ட பகல ரவுடிசமாடா பண்ற. ஒரு ஆள் தண்ணி போட்டு 3 பேர் அடிக்கிறியா? வாடா உள்ள வச்சு அவனை முட்டிக்கு முட்டி தட்டுற. மதம் முடிச்ச யாரையாடா நீ? ஏறா வண்டியில. எப்படி மதுரை மெயின்னா சும்மாவா? தப்பிச்சிட்டோம்ல. கூட இருக்கிற புள்ள இன்னைக்கு என்ன ராய காணுமே.
முரளி மட்டும் சொல்லு. என்னடாச்சு? கூட படிக்கிற பசங்க எல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு. அவன் எங்கேயுமே இல்லைண்ணே. மதுரையை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்க சொல்லியிருக்கேண்ணே. நான் சொக்கண்ணே கண்டிப்பாக வந்துடுவாண்ணே. அண்ணே ஆமாண்ணே. கஸ்தூரிக்கா அழாதக்கா. எல்லா இடத்துலயும் தேட்டேன்டா, ஒரு இடத்துலயும் காணோம். ஸ்கூல் வாட்ச்மேன் வரைக்கும் கேட்டேன் சரவணா. எனக்கு பயமா தாண்டா வச்சா இருக்கு. வந்துருவாங்கக்கா. கொஞ்சரே என்னாச்சு? இடத்துக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், கவலைப்படாம இருங்கண்ணே, வந்துருவான். அண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். யாரு பேரை மாத்திட்டானா? மகா சரவணன். மகா சரவணன். பர்ஃபெக்ட் மேட்ச். சார் வணக்கம். நீங்களா வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இங்க விடுங்கய்யா. சார் இவர் பேர் மதுரை, நம்ம படத்துல செகண்ட் ஹீரோவா நடிக்கிறாரு. வணக்கம். விவேகானந்த் பாடலாசிரியர். வணக்கம் சார். அவர் சங்கர் மியூசிக் டைரக்டர். முரளி கேமராமேன். நம்ம விசு இந்த படத்துக்கும் அவர் தான் மேனேஜர். கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி கொடுறா. நல்லா பண்ணி தரேன் சார். சார் இவங்க என் ஃப்ரெண்டு மகா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஆல் தி பெஸ்ட். வணக்கம். இவங்க மிஸ் வணக்கம் பூஜா. சார். ஹலோ. ஹீரோ என்ன பண்றாங்க? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you சார். சார் உங்க கையால கிளாப் அடிச்சு ஆரம்பிச்சு வைங்க சார். மகா ப்ளீஸ் கம். ஓகே. முரளி ரெடி பண்ணிக்க. ஓகே சார். முரளி ரெடியா? ரெடி. சார் நீங்க ஸ்டார்ட் கேமரா. மத்திய சென்னை முகூர்த்த ஷாட். காட் பிளஸ். சக்சஸ். சினிமாவோட செட்டு போட்டா கூட இப்படி ஒரு லொகேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு மாடர்ன் லொகேஷன்டா, மாடர்ன் லொகேஷன்டா. சினிமாவுல கதையை பிடிச்சு களத்தை பிடிக்கிறது ஒரு ரகம். எங்க சார்? ஆனா களத்தை பிடிச்சு கதையை பிடிக்கிறது இன்னொரு ரகம். நான் களத்தை பிடிச்சிட்டேன். இதுதான் களம், நான் எடுக்க போறதான் படம். மொத்தத்துல இது ஒரு கலப்படம். இது ஹீரோ வீடு, இது ஹீரோனி வீடு, இதுதான் டீ கடை. இரு கடையிலே அருமையா இருக்கு. கதை இப்படி இருக்கும். ஆஹா என்ன அழகான டீ கடை. இங்க கிரீனை போடு, அங்க ட்ராலிய போடு. அப்படியே வந்து மேல இருந்து கீழே வா, கீழ இருந்து வெளியே வா. ஓகே ஓகே. ஹீரோ இங்கதான் டீ குடிக்கிறான். ஏல பந்தாமண்டி பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கு. அவனே இப்படி மிதிலே. சார் உலக மகா டைரக்டர் படம் எடுக்க வந்திருக்கார். படம் எடுக்க வந்து என்ன எடுக்கியா? இந்தா. பட்டக் வா. அம்மா பட்டக். ட்ராலி ஃபார்வர்ட். அட பொக்கு மகன. ஃபாலோ பண்ணுங்க. தபார் மே புல்லா போட்டு போறன்னு வந்து. என்னக்கா குப்பமே வந்திருக்கீங்க? என்னையா சொல்ற? எல்லாமே நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். ஏன் சரவணா, உனக்கே இது நல்லா கீதா? எங்களை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நிக்கிற? நாம வாழ்றது சாகிறது எல்லாமே படம் ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. உங்க படம் ரிலீஸ் ஆகணும்னா என்ன செய்யணும் அத முதல்ல சொல்லு. ஒரே ஒரு பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணா போதும், நம்ம படத்தை பார்த்து எல்லா மீடியாக்களும் ஜெயிக்க வச்சிரும். சொல்றது சரிதான், அதுக்கு பணம் வேணும்ல. பணம் என்னையா பிசாத்து பணம்? சரவணா, இவ்வளவு ஜனம் உன் பின்னாடி நிக்குதுயா, ஜெயிக்க வச்சு காட்டுறோம்யா. இந்த கஸ்தூரி நீ முதல்ல போடுமே. போடு.
எனக்குன்னு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்க கூட தயங்காத என்னோட நண்பர்களும் நீங்களும் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னென்ன கவலை? என் குருநாதருக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப இங்க சொல்லி ஆகணும். நான் படம் எடுக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா உங்களுக்கு? யார் நம்ம குப்பத்தை அபகரிச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அவனோட ஒரே பொண்ணு மகேஸ்வரி தான். அந்த மகா கொடுத்த பணத்தை வச்சுதான் நான் இந்த படத்தை எடுத்தேன். ஆனா அதையும் இப்ப ரிலீஸ் பண்ண முடியாம அவங்க அப்பாவே தடுத்து நிப்பாட்டிட்டார். எங்க நான் தோத்து போயிடுவேணும்னு தனியெல்லாம் நீங்க தவிச்சப்போ நாங்கெல்லாம் இருக்கோண்டாடி இந்த குப்பவே சேர்ந்து வந்து உதவி பண்றீங்களே, உங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சாரி சார், இப்படிலாம் நடக்கும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் உன்னை எதையும் கேட்கல சரவணா. உன் குப்பத்து மக்கள்ல ஒருத்தனா என்னை ஏன் நினைக்கலன்னு கேட்கிறேன். நீ ஒரு ரோஷக்காரன், தன்மானம் உள்ளவன் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏண்டா நான் உன்னை ஒரு சிஷ்யனாவா பார்த்திருக்கேன். என் பர்சனல் லைஃப்ல இருந்து எவ்வளவு விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். என்கிட்ட இது வரைக்கும் அடி வாங்காத அசிஸ்டன்ட்னா நீ ஒருத்த மட்டும்தான். ஏன்னா நீ எது தப்பு பண்ணதில்லை. ஏண்டா ஏன் தப்பையே சுத்தி காட்டவனாச்சே நீ. ஆனா இப்ப தப்பு பண்ணிட்ட சரவணா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். சார், இது எப்பவுமே உங்க கையில தான் சார் இருக்கணும். உங்க எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரவணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், சரவணனோட படம் நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நினைச்ச தேதியில ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் எங்கும் ரிலீஸ் ஆக போகுது. அதை நான் ரிலீஸ் பண்ண போறேன். ரொம்ப நல்லதுயா. இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. என்ன மதுர சைண்ட் ஹீரோனி பீலா விட்டுக்கினீனா போஸ்டர்ல மூஞ்சியே காணா. ஓ அறிவட்ட சங்கு முத வாரம் ஹீரோ படத்தை போடுவாங்க, செகண்ட் வாரம் படம் பிக்கப் ஆகும் என் படத்தை போடுவாங்க. அறிவட்டமா பேச